நம்பி எப்படி அதே போல ஒரு பெருத்த அந்த இடத்துல ஒரு பொண்ணு எடுக்கணும்னா பொண்ணு எடுத்துடலாம். ஏதாவது பொண்ணு அடித்தா போதும், நேரம் அண்ணன் எடுத்துவா. அவன் 5 பேர் வந்து 5 கை அடிக்கிறான்னு என்ன ஆகும்? அதுபோல ஏற்கனவே கீச்சகனுக்கு 10,000 காலம் வளர்த்தோம் நான் என்ற அகங்காரம் கொண்டோம். அவருடைய அக்காவை திருமணம் செய்து கொண்டா 105 பேர் 100 கை வச்சா என்ன ஆகும்? அதனால யாருமே திருமணத்துக்காக பெண் கேட்டு வரவில்லை. தம்பி இந்த விராட மந்திரி அந்த விராடனை கூப்பிட்டு இந்த நாட்டுக்கு அப்படியே செய்ய வேண்டும். ஏற்கனவே திருமணம் முடித்து அவருக்கு ஒரு மகன் இருக்கு. அப்படியாண்டா மகன் ஒருத்தர் இருக்கா இருந்தும் என்னை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்து யாரும் குறைபாடும் இல்லாமல் அந்த விராட மன்னனுக்கு இந்த நாட்டை கொடுத்தபடியா அதன் பிறகு மத்திய தேசம் மறைந்து விராட நாடு விராடபுரி பட்டணம் அப்படின்னு பேர் வந்தது. ஆனா மத்திய தேசம்ன்றது பேரும் அதோட தான் இருக்குது. விராடபுரி பட்டணம் அப்படின்னு இருந்து அன்னவரோடு திருமணம் முடித்து யாரும் குறைபாடும் இல்லாமல் ஆண் ஒன்று பெண் ஒன்று 2. ஆமா யாரு? அது திருக்குமாரன் ஒன்று புத்தடி 2 பிள்ளைகளை நான் வேண்டெடுத்து எப்படி இருக்கிறேன்? எப்படி கட்டுடாதான் அழகுக்கு ஒன்றும் பிள்ளைகளை ஆனா கொஞ்ச நாட்களாக எங்க நாட்டிலே வறட்சி மறுபடியும் தலை தூக்கியது. மறுபடியும் ஆரம்பிச்சது. ஆமா அப்படி வறட்சி தலை தூக்கி கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு 5 பேர் நாட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள். ஆமா யாரோ ஒரு 5 பேர். ஆமா யாரோ ஒருவர் வந்து 5 பேராகத்தானே என் மன்னனா இருக்க முடியான விராட மன்னனிடத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். எங்கு வெட்டர் என்றும் பலாயத்தன் என்றும் பலாயத்தன் என்றும் எங்கு வெட்டர் என்றும் மிருகன்னல என்றும் நாமக்கிரதி என்றும் தந்திரவாளன் என்றும் 5 பேராகத்தானே தஞ்சம் புகுந்தார்கள். என்னிடத்திலே ஒரு பெண்மணியாகப்பட்டது தஞ்சம் அடைந்தது. என்னிடத்திலே ஒரு நாள் எங்க ஒரு பெண்மணியாகப்பட்டது தஞ்சம் அடைந்தது. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நான் தான் அந்த திரௌபதி. அந்த அம்மா சொன்னாங்க நான் தான் அந்த திரௌபதி. அவர் அருகினில் இருக்க முடியான நான் பணிப்பெண். அந்த திரௌபதிக்கு அருகாமையில் இருந்து மலர் கொடுக்க முடியான நான் தான் பணிப்பெண் அப்படி இருந்தது. அந்த அம்மாவுக்கு 5 நாமதேயங்கள் சொன்னது. பணிப்பெண், வண்ணமகள், சைலந்தரி, பூமாலக்காரி, பரதசாரணி சொல்ல முடியான 5 நாமதேயங்களை சொன்னது. அம்மா நீங்கள் பார்த்தால் 30 தேவிகளுக்கு சமம் பொருந்தியவர் போல் தெரிகிறது. அந்த 30 தேவியா இருக்க முடியான அலைமகள், கலமகள், மலைமகள் 3 பேருக்கு ஒப்பானவர்களா இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா பணிப்பெண் மாதிரி தெரியலையே. அப்படி இந்த அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினேன். அப்படி விழுந்து வணங்கிய பிறகு அம்மா எனக்கு தஞ்சம் வேண்டும் என்று கேட்டது. இருந்தாலும் அந்த அம்மாவை தஞ்சம் முகத்தி அந்த அம்மாவுக்காக வேண்டி நான் தான் பணிவிடை செய்கிறேன் தவிர அந்த அம்மாவுக்கு வேற எதுவும் கிடையாது. அதோ இருக்க முடியாது. நந்தவனம் சார்வது, மலர்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க, மலர்களை தொடுப்பது, ஆலயத்துக்கு சென்று போடுவது, ஆலயத்தை காண்பது, இதுதான் எங்க இருவருக்கும் நடக்க முடியான வேலைகள். அதே போன்று இன்றைய தினத்திலே ஏதோ தெரியவில்லை. நேற்றைய தினத்திலே படகோடி ஆலயத்திலே இருக்க முடியாது
லட்சம் பசுக்களிலே 2 லட்சம் பசுக்களை ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டு வரும்படியான பட்டவன் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டவன். ஆமா. பட்டவன் அந்த 2 லட்சம் பசுக்களை திருப்பி கொண்டு போகவும் அதனால் பார்த்தார் என் மன்னனா இருக்கபடியான ராணவண்ணன் முதல் இந்த நாட்டிலே இருக்கபடியான அரஞ்சான் கட்டிய ஆடவர் அனைவருமாக சென்று அந்த பசுக்களை திருப்பி கொண்டு வர போயிருக்கிறார்கள். நாட்டிலே ஆடவர் என்பதே கிடையாது, வெறும் பெண்கள் தான் இருக்கிறோம். வேறு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ என்று பொறுத்து பார்க்க வேண்டும். சாமிக்கும் சபைக்கும் வணக்கம். இங்க இருக்கபடியான ஆன்றோர் சான்றோர் நம்மை போன்றோர் கற்றோர் கருணை இற்றோர் நம்மை வெற்றோர் அத்தனமானவருடைய திருவாதங்களை வணங்கி நாடாளுமன்றத்தினுடைய ஆசான்களுடைய அத்தனமான பாதங்களை வணங்கி தாய் தந்தையை வணங்கி இஷ்டமுள்ள தெய்வமா இருக்கபடியான சொற்றுணை தேசியன் சோதிய மாணவன் ஒற்றுணை திருந்தடி கொடுத்த கைதோட கற்றுணை பூட்டிவர் கடலில் வாச்சனும் எனக்கு அற்றுணையாவது நமச்சிவாயமே ஈசனாவுடைய திருவாதத்தை வணங்கி அமருவோம். யார் வருகிறான்னு பார்க்கலாம். கூட்டங்கள் ஒற்றுமொத்தமாக ஓடி வந்திருக்கிறீங்க. நீங்களாம் தென்கோடி காணகத்துக்கு சென்று நீங்க எல்லாம் பசு கூட்டங்களை மேய்ப்பவர்கள். நீங்க தென்கோடி காணகத்திலிருந்து வர வேண்டிய காரணம் என்ன? வடகோடி காணகத்தில் இருக்கக்கூடியான பசுமதிகள் எல்லாம் அதுதான் தெரிஞ்ச செய்தி. இதோ தென்கோடி காணகத்திலே வடகோடி காணகத்திலே இருக்கும் பசுமதிகளை மடக்குவதற்காக துரியோதன சேனையெல்லாம் கூட்டிட்டு வராங்க. யாரு? துரியோதனன். அதனால வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆடவரை எல்லாம் அங்கே செல்லுகிறார். இதோ பெண்கள் எல்லாம் ஆடூரை தரித்து பாலேஜி நிற்கிறாருமா.